தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ்நாடு அரசு காப்பீட்டுத் துறையிலிருந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்திருக்குங்க. இதுக்கு யார் யார் அப்ளை பண்ணலாம், என்ன தகுதி, என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற எல்லா தகவலையும் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட், ஒயிட்ஸ் ரோட், சென்னை, இங்கேருந்து தான் இந்த போஸ்டிங்ஸ் நமக்கு வந்திருக்குங்க. ஸோ இந்த யுனைடெட் இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து உங்களுக்கு ஒரு நிரந்தர அரசு வேலை கொடுக்குறாங்க. ஏன்னா இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே வரக்கூடிய ஒரு பப்ளிக் செக்டார் யூனிட்டுங்க. ஃபஸ்ட்டு என்ன மாதிரியான போஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. 300 அசிஸ்டன்ட் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. பிடிஎஃபை பொறுத்தளவுக்கு நேற்று தாங்க 14/12/2023 தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த அசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு எல்லாமே ஸ்டேட்டு வாரியாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னாலே நம்ம தமிழ்நாட்டுக்கும் தனியாக வேக்கன்சிஸ் இருக்கிறதுலே தமிழ்நாட்டுக்கு தான் அதிகமான வேக்கன்சி, கிட்டத்தட்ட 78 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக ஆல் ஓவர் இந்தியாவுக்கு 300 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த போஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த போஸ்ட்டில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்கேல் ஆஃப் பேவை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 22,405, அதுக்கப்புறம் 1,305 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ ஆவரேஜாக அவங்களோட சேலரி வந்து அப்ராக்சிமேட்டாக 37,000 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சென்னை மாதிரி சிட்டிஸில். ஸோ இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரேஞ்சில் டிஃபர் ஆகுங்க. 35,000 34,000 வரும் இதுவே நீங்கள் மதுரை, திருச்சி இந்த மாதிரி சிட்டிஸில் இருக்கீங்கன்னா. அடுத்து உங்களுக்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு ஏதாச்சும் ஒரு டிகிரியை நீங்கள் டிஸ்டன்ஸ்லையோ ரெகுலர்லையோ பார்ட் டைம்லையோ படிச்சிருந்தால் நீங்கள் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங் ஆஃப் ரீஜனல் லாங்குவேஜ், அதாவது இப்போ தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா தமிழ் உங்களுக்கு கட்டாயமாக எழுத, பேச, படிக்க தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டை சார்ந்தவங்க மட்டும் நிறைய பேர் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இதற்கான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மினிமமாக 21 வயசுலேருந்து மேக்ஸிமம் 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதுவே நீங்கள் எஸ்சி எஸ்டி மக்களாக இருக்கீங்க அப்படின்னா 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அடுத்து ஓபிசி, பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் இந்த 4 பேர் ஓபிசிக்கு கீழே வர்றதுனால நீங்கள் 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் தாங்க அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆன்லைனில் அப்ளை பண்ணும் பொழுது ஃபீஸுமே பே பண்ணணும். எஸ்சி எஸ்டியும் ஃபீஸ் பே பண்ணணும். எஸ்சி எஸ்டி இல்லாமல் அதர் தென் ஓபிசி அந்த கேண்டிடேட்ஸும் ஃபீஸ் பே பண்ணணும். ஸோ எஸ்சி எஸ்டியை பொறுத்தளவுக்கு 250 ரூபா பே பண்ணணும். யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசி கேண்டிடேட்ஸ் வந்து 1000 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸாக பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் பொறுத்தளவுக்கு 6 ஜனவரி 2024 கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பே பண்ணுற லாஸ்ட் டேட்டும் இந்த 6ஆம் தேதி தான். ஸோ ஜனவரி 6க்குள்ளே நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளைவும் பண்ணிக்கணும், ஃபீஸும் பே பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு கேண்டிடேட் வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு தான் அப்ளை பண்ண முடியும். இப்போ தமிழ்நாட்டை சார்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்கள். இப்போ அடுத்து உங்களுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்குன்னா, ஒரு ஆன்லைன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் ரிட்டன் எக்ஸாமினேஷனோட ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட்டுமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ் மொழி தகுதி தேர்வும் இருக்குங்க. அதில் நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த ஆன்லைன் எக்ஸாம் எழுத முடியும். ஆன்லைன் டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 2 மணி நேரம் இந்த எக்ஸாமினேஷன் நடக்கும். ஸோ உங்களுக்கு மொத்தம் 200 கொஸ்டின்ஸு, 250 மார்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் வந்து நமக்கு தமிழில் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, எக்ஸாம் வந்து இங்கிலீஷில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கிலீஷில் தான் நீங்கள் தேர்வை நீங்கள் எழுதிக்கணும். என்னதான் நமக்கு எக்ஸாம் தமிழில் கொடுக்கலாட்டியும் எக்ஸாமினேஷன் சென்டர் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே கொடுத்துருக்காங்க. போஸ்டிங்ஸும் இதில் எல்லா இடத்துலையும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு ஊரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 13-14 டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு எக்ஸாமினேஷனும் போஸ்டிங்ஸும் இருக்குங்க. ஸோ மறக்காமல் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். பேங்க் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல ஜாபாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதை தவிர இந்த போஸ்டிங்ஸில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் வந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.